சமூக நீதி சர்வே நடத்தப்படும் என்று ஆளுநர் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கக்கூடியதை அண்மை செய்திகளாக பார்க்கக்கூடிய நிலையில் இதுகுறித்து பேசுவதற்காக பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஆளுநர் உரை இன்னைக்கு நடந்திருக்கு. 17வது சட்டப்பேருடைய கூட்டத்தொடருடைய முதல் உரை ஆளுநருடைய உரையோடு இந்த தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல்ல ஆளுநர் உரையை நீங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க? அதுல சமூக நீதி சர்வே நடத்தப்படும் அப்படின்னு ஆளுநர் உரையில சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது இன்று ஆளுநர் உரையில் விரைவில் தமிழ்நாட்டில் சமூக நீதி சர்வே நடத்தப்படும் என்று ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. இதை நாங்கள் முழுமையாக வரவேற்கின்றோம். வரலாறு மிக்க ஒரு அறிவிப்பு இது. அதாவது மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அதாவது காஸ்ட் சென்சஸ் நடத்தி முடித்த பிறகு தமிழ்நாட்டில் சமூக நீதி சர்வே நடத்தப்படும் என்று அந்த அறிவிப்பு. அதாவது இது தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு மைல்கல் தான் நான் பார்க்கிறேன். நான் இதற்கு முதலில் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நாங்கள் மிகுந்த எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது. இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சனை, சமூக நீதி பிரச்சனை. தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களுடைய நிலையை தெரிவிக்கின்ற ஒரு அறிவிப்பா நான் பார்க்கிறேன். நான் ஏன்னா இதுல 95 ஆண்டு கால தரவுகளை வைத்துத்தான் இன்று சமூக நீதி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இடஒதுக்கீடு மற்றும் சமூக நலத்திட்டங்கள், இது பழைய தரவுகள். இந்த தரவுகள் இப்ப நீதிமன்றத்துல இது ஏற்றுக்கல. இதெல்லாம் எங்களுக்கு நவீன தரவுகள் வேண்டும், புதிய தரவுகள் வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க நீதிமன்றத்துல. நாங்களும் பல ஆண்டு காலமாக பல ஆட்சிகளெல்லாம் நாங்க வலியுறுத்தணும். இன்னும் சொல்ல போனா 1980 மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு மாநாடு நடத்தி, அந்த மாநாட்டுல எங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் தமிழ்நாட்டில் அப்பத்துல இருந்து எம்ஜிஆர் அவர்கள் கோரிக்கை வைத்தார், கலைஞர் அவர்கள் கோரிக்கை வைத்தார், பிறகு ஜெயலலிதா அம்மையார், பிறகு இபிஎஸ், பிறகு ஸ்டாலின் அவர்கள் அத்தனை முதலமைச்சரும் கோரிக்கை வைத்து இப்போ இன்னைக்கு விஜய் அவர்கள் இதை அறிவித்திருக்கிறது எங்களுக்கு எல்லாம் உண்மையிலே மகிழ்ச்சி. இது ஏதோ தனிப்பட்ட கட்சியினுடைய பிரச்சனையோ தனிப்பட்ட ஜாதியோட பிரச்சனை கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு வளர்ச்சி அடையும். மக்களுடைய நிலையை தெரியாதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். அது இல்லாம 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்கணும். இந்தியாவில ஒரே ஒரு மாநிலத்துல மட்டும்தான் 50 விழுக்காடுக்கு மேல இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில மட்டும்தான் இருக்கு. அதனால 9வது அட்டவணையில பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அரசியல் சாசனத்துல. இதையும் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க, நீதி வழக்குகள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அதனால அதெல்லாம் முறியடிக்கணும்னா நமக்கு நவீன தரவுகள் இருக்கணும். அதெல்லாம் மாநில அரசு எடுத்தா இன்னும் துல்லியமாக மைக்ரோ லெவல் டேட்டா நமக்கு கிடைக்கும். இது வெறும் இடஒதுக்கீடுக்காக கிடையாது, ரிசர்வேஷனுக்காக மட்டும் கிடையாது. இது ரிசர்வேஷனை விட இன்னும் அதிக அளவுல சமூக திட்டங்கள், சமூக நீதி திட்டங்கள், அது எல்லாமே அதுக்கு இதுல உள்ளடங்கும். அதனால holistic growth of Tamil Nadu depends on the actual socio-economic details of its population. அதுதான் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு நாங்க பாக்குறோம். இப்ப தமிழ்நாட்டு வரலாற்றுல ஒரு மைல்கல் நாளாக இன்னைக்கு நாங்க பாக்குறோம். சார், தமிழகத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு அழுத்தமா சொல்லக்கூடிய நபர்கள்ல நீங்களும் ஒருத்தர். பல ஆட்சியாளர்கள் யார் இருந்தாலுமே அந்த ஆட்சியாளர்கள் கிட்ட இந்த கோரிக்கையை நீங்க விடாம வலியுறுத்திட்டு வரீங்க. இப்போ இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவருடைய ஆளுநர் உரையில கூட என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம். சமூக நீதி சர்வே நடத்தப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதையும் நீங்க வரவேற்றிருக்கிறீங்க. ஒரு சின்ன கிளாரிட்டி சார், இங்க சமூக நீதி சர்வே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வார்த்தையா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் சார்? இந்த வார்த்தையை நாங்க சொன்ன வார்த்தை தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்புனா சில பேருக்கு அந்த ஜாதின்னு அந்த வார்த்தை பிடிக்கல, அது என்ன பிடிக்கலன்னு தெரியல. ஆனா இது ஒரு சமூக, இது ஆக்சுவலா பார்த்தா பேரு தான் ஜாதிவாரி. ஆனா கணக்கெடுப்பு நடத்துவது ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள நபர்கள், அவருடைய கல்வி நிலை, அவங்களுடைய சமூக நிலை, அவங்களுடைய பொருளாதார நிலை, அவங்களுடைய சொந்த வீடு இருக்குதா, அது ஓட்டு வீடா, குடிசை வீடா, இல்ல அவங்க எத்தனை பேர் வீட்டுல படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் பட்டதாரிகள், எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க, அரசு வேலையில எத்தனை இருக்கிறாங்க, தனியார் வேலையில எத்தனை இருக்கிறாங்க, வீடு எவ்வளவு பெருசு, வீட்டுல பாத்ரூம் இருக்கா, அதுல தண்ணி வருதா, கரண்ட் இருக்குதா, எத்தனை பல்ப் இருக்கு வீட்டுல, எத்தனை டியூப், இதெல்லாம் எல்லாமே கணக்கெடுப்பு நடத்தணும் அதுல.
ஆனா இது ஜாதி வந்து ஒரே ஒரு காலம் தான். மற்ற எல்லா காலம்லயும் கம்ப்ளீட் டீடைல்ஸ், அவங்களுடைய டீடைல்ஸ், அந்த ஒவ்வொரு குடும்பத்தோட டீடைல்ஸ் வரும். அந்த கணக்கெடுப்பு வச்சுதான் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு, இப்போ ஒரு வீடு இல்ல, இப்ப மலைக்குறவர்கள் இருக்கிறாங்க, அந்த மலைக்குறவர்களுக்கு வந்து கணக்கெடுப்பு நடத்தி இவ்வளவு மலைக்குறவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20% தான் அவங்களுக்கு வீடு இருக்கு, 80% வீடு இல்லைன்னா அந்த 80%க்கும் வீடு கட்டி கொடுக்கணும். அதுல படிச்சிருக்கிறாங்க, 10வது பேருக்கு படிக்க முடியலன்னா படிக்கிறதுக்கு கடன் கொடுக்கணும். வேலை இல்லைன்னா வேலைக்கு அவங்களுக்கு கடன் கொடுத்து வேலைக்கு ஒரு ஊக்குவிக்கணும். இது மற்ற மாநிலங்கள்லாம் பண்ணிருக்கிறாங்க. சமூக நீதி பிறப்பிடம் தமிழ்நாடுன்னு நம்ம சொல்றோம். ஆனா இங்க நமக்கு கணக்கு இல்ல, தெரியல, தெரியாதான் நம்ம பண்ண முடியும். இவ்வளவு காலமா கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி 95 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1931 வெள்ளக்காரன் எடுத்த கணக்கெடுப்பு வச்சுக்கிட்டு ஏதோ ஓட்டிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இன்னைக்கு அதுல யாருக்கு பயன் பெற்றாங்க, யாருக்கு பயன் பெறல, யாருக்கு இடஒதுக்கீடு கிடைச்சது கிடைக்கல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கணக்கெடுப்பு. அதனாலதான் இவ்வளோ போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. இதுல பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாத்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகள்ல எத்தனையோ கருத்தரங்கள் நடத்தணும். சென்னையில 3, அப்புறம் சிதம்பரத்துல நடத்தணும், மதுரையில நடத்தணும், கோயம்புத்தூர்ல நடத்தணும், வேலூர்ல நடத்தணும், திருநெல்வேலியில நடத்தணும், அப்புறம் 3 போராட்டங்கள் நடத்தணும் என் தலைமையில. கடந்த முதலமைச்சர் போய் பார்த்தோம், பேக்வர்ட் கிளாஸ் சேர்மனை போய் பார்த்தோம், பல முறை பார்த்தோம். இப்ப சமீபத்துல விட என் தலைமையில அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தணும். எல்லா கட்சியும் கலந்துக்கிட்டாங்க, இன்க்ளூடிங் ஆளுங்கட்சி. அப்புறம் முதலமைச்சர் சமீபத்தில் போய் பார்த்தேன், பார்த்து இதுக்கு தான் வலியுறுத்தினேன். அதனால இது வந்து ஏதோ எங்க வெற்றி அதெல்லாம் இல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய வெற்றி, தமிழ்நாட்டு சமூக நீதிக்கான ஒரு வெற்றியா நான் பாக்குறேன். இது பெரிய ஒரு மைல்கல் இன்னைக்கு இந்த அறிவிப்பு. நிச்சயமா சார், சமூக நீதி சர்வே அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கறத நீங்க குறிப்பிட்டிருக்கிறீங்க. உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைக்கு இன்னைக்கு ஒரு விடை கிடைத்திருக்கு அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கிறோம். இதுல இன்னொரு கேள்வியும் உங்ககிட்ட நான் வைக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். என்னன்னா, மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் மாநிலத்துல சமூக நீதி சர்வே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு? ஏன்னா நீங்க சில விஷயங்கள் குறிப்பிடுறீங்க, மத்திய அரசு எடுக்கிறத தாண்டி மாநில அரசு எடுக்கக்கூடிய சர்வேல தான் நம்மளுக்கு ஒரு கிளியர் கட் டேட்டா கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது இன்னைக்கு ஆளுநர் உரையில சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயத்தை மத்திய அரசு பக்கம் கொடுத்துட்டாங்களோ தள்ளிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதல. இல்ல, அது அந்த குழப்பம் இதுல வேண்டாம். மத்திய அரசு வந்து அவங்க இந்த ஆண்டு 2026 காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறது திட்டமிட்டு இருக்கிறாங்க இந்தியா முழுவதும். இப்போ அந்த காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறதுலயும் தமிழ்நாடு வந்து ஒரு காஸ்ட் சர்வே, சோசியல் சர்வே எடுக்கல, ரெண்டுமே கிளாஷ் ஆகக்கூடாது. அவங்க மத்திய அரசு இந்த ஆண்டு நவம்பருக்குள்ள முடிச்சிடுவாங்க காஸ்ட் சென்சஸ். அதன் பிறகு ஏன்னா இப்போ இந்த சர்வே பண்ணணும்னா, சோசியல் ஜஸ்டிஸ் சர்வே பண்ணணும்னா தமிழ்நாட்டில் ஒரு 6 மாதம் உங்களுக்கு தேவைப்படும் பிளான் பண்றதுக்கு, திட்டமிடுறதுக்கு. ஏன்னா தெலுங்கானால எப்படி பண்ணிருக்காங்க, கர்நாடகால எப்படி பண்ணிருக்காங்க, பீகார்ல இவங்க எல்லாம் எப்படி அந்த டேட்டா எல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய ஒரு மைக்ரோ லெவல் டேட்டா எப்படி கொண்டு போகணும், அணுகணும், நிதி ஒதுக்கீடு இதெல்லாம் எப்படிலாம் அது பிளான் பண்றதுக்கு 6 மாசம் ஆயிடும். இந்த 6 மாதத்துல வந்து மத்திய அரசு நடத்தி முடிச்சிடும். அதன் பிறகு மாநில அரசு நடத்தணும். ஏன்னா மத்திய அரசு எடுக்கிற அந்த சென்சஸ் வந்து மேக்ரோ லெவல் டேட்டா, எவ்வளவு தலை என்ற டேட்டா அது. மாநில அரசு, தமிழ்நாடு அரசு எடுத்தா மைக்ரோ லெவல்ல துல்லியமா ஒவ்வொரு நபர் எப்படி இருக்கிறாங்க, அவங்க வயசு, படிப்பு, வேலை, எங்க இருக்கிறாங்க, என்ன, அது எல்லாமே ஒவ்வொரு 8 கோடி மக்களுடைய மைக்ரோ டேட்டா நமக்கு டேட்டா பேஸ்ல இருக்கும். இது லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். அதுல நமக்கு குழப்பம் வேண்டாம். அதாவது மத்திய அரசு பண்ணிட்டு இருக்கிறாங்க, மாநில அரசு பண்றது முக்கியமான டேட்டாவை நான் பாக்குறேன். நிச்சயமா அவங்க செய்வாங்க, நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. சமூக நீதி சர்வே நடத்தப்படும் அப்படின்னு ஆளுநர் சொல்லியிருக்கிறாரு. அதை பாமக தலைவராக இருக்கக்கூடிய நீங்க அதை வரவேற்று இருக்கிறீங்க. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.